எல்லாருக்குமே பிடிச்ச டீம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனா எல்லாருக்குமே பிடிச்ச டீமா? ஆமா, பெங்களூரு எல்லாருக்கும் பிடிச்ச. ஏங்க லாயல் ஃபேன்ஸுங்க, எல்லாரும் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முகமது சிராஜ் இருக்காரு, ககிசோ ரபாடா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, ஜெரால் கோட்ஸியா இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரா? சார் இஷாந்த் சர்மா என்ன அவர் வந்தாலே இப்போ வரைக்குமே வந்து டிசிப்ளின் தான். ஏன் கிளென் பிலிப்ஸே வரலாமே? 2 டவுன்ல கிளென் பிலிப்ஸ் தூக்கிட்டு, ஏன்னா ஒரு 3 டவுன் ஷாருக் கான், ஒரு 4 டவுன் ஒரு நம்ம ராகுல் டேவாடியா, 5 டவுன் ஒரு வாஷிங்டன் சுந்தியா, வாஷி கூட மேல ஆடலாமே. அதாவது அதுதான் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு 2 டவுன்ல உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டாரு, உங்களுக்கு ஃபினிஷர் அப்ப யாரெல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு ராகுல் டேவாடியா, ராகுல் டேவாடியா, வாஷிங்டன் சுந்தர், லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு. 3 பிக் ஹிட்டர்ஸ். ஓகே, நம்ம அந்த மும்பை இந்தியன்ஸ் கடைசில கழுவி நானே சொல்றேன் கை வந்து கொடுத்தாரு. கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்றது, டிம் டேவிட்லாம் உங்களுக்கு பெரிய லெவல் அட்டாக்கர் இல்லைனாலும் பட் ஆனால் அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா கேம் சேஞ்சர், இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பெங்களூரோட பெஸ்ட்னா இதுதான் நான் பார்க்குறேன். இந்த டைம் பவுலிங் லைனப்போ ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. ப்ராப்பர் பவுலிங் லைனப்போ உங்களுக்கு எஸ்ஏல ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் உங்களுக்கு லீடிங் த பவுலிங் இதுன்னு வச்சுக்கலாமே, பவுலிங் அட்டாக்னு வச்சுக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஆஷிஷ் நேரா சமீபத்துல ஒரு மென்டரா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எடுக்கிற டீம் எங்க பயங்கரமா பண்றாரு, சென்னைக்கு விளையாட வரேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க நாங்க அப்படியே ட்ரிகர் பண்ணி விடுவோம். ஐசிசி டோர்னமெண்ட் எப்படி கீவிஸ் டார்காஸா மாறுவாங்க, திடீர்னு யாருமே தெரியாத ஒரு திடீர்னு அடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை நடக்கும். அதே மாதிரி வருவாங்க, கப் அடிக்க மாட்டாங்க. கரெக்டா, கப் அடிக்கிறாங்க. கப்பை பத்தி பேசலாமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க சூப்பரான ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஎம் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ மீம் பண்ணாலும் நல்ல ஸ்குவாட் அவங்ககிட்ட இருக்கு. ஆன் பேப்பர் பக்காவா இருக்குது. அது கரெக்டான லீடரோட கரெக்டான ஒரு இது பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா they can go all the way அப்படின்னு. அதுதான் தெரியல, விராட் கோலியா தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி. இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் யார் பெஸ்ட்டான டீம் எடுத்துருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. அண்ட் சென்னை வர்சஸ் மும்பை தனி எபிசோட நம்ம பண்ணியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். சென்னை வர்சஸ் மும்பையில் யார் பெட்டர் அப்படின்றத பார்த்துங்க. அதான் பயங்கர பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ மற்ற 8 டீம்ஸ் எடுத்துக்கலாமே. இந்த மற்ற 8 டீம்ஸில் யார் பெஸ்ட்டாக எடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். எனக்கான ஒரு ஜிடி. ஓகே, நினச்ச ஜிடி தான் சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு வந்து பெங்களூரு அஃப்கோர்ஸ். ஸோ நான் பெங்களூரு தான், ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச டீம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச டீமா? ஆமாம், பெங்களூரு எல்லாருக்கும் பிடிச்ச. ஏங்க லாயல் ஃபேன்ஸுங்க, எல்லாரும் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. ஜிடி வந்து பெங்களூரோட நல்லா இருக்குன்னு சொல்றேன். எதனால பெங்களூரோட ஜிடி நல்லா பண்ணிட்டாங்க? எல்லா சைடுமே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் தலைமையில வந்து அவங்க பெருசா எந்த அளவுமே இது பண்ண முடியும். ஆக்சுவலா வந்து முகமது ஷமி இருந்தாரு, ஓகே ஃபைன். பட் ஆனா அஸ்மத்துல்லா முகமது ஷமி வந்து உள்ள நியூ பால் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா எனக்கு அஸ்மத்துல்லா விட்டாங்க, அது வருத்தமா இருந்துச்சு. பஞ்சாப் தூக்கிட்டாங்க, அது வேற விஷயமா இருந்தது. அவர் பெரிய பிரைஸ் போவார்னு நினைச்சேன், அதுவும் போல மன வருத்தம். பட் இருந்தாலும் இவங்க ஜிடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்கள்ட்ட இப்போ எல்லாமே இருக்குது ஆல்மோஸ்ட். வந்து ஒரு முகமது ஷமி போனா என்ன, முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போக வந்து கீழே முகமது அர்ஷத் கான் இருக்கிறார், கரீம் ஜனட் அவருமே ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர், ஜெரால் கோட்ஸியா இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரு. சார் ஒரு மினி லைட்டா இந்தியன் இருக்கு சார். அது போக முகமது சிராஜ் இருக்காரு, ககிசோ ரபாடா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, ஜெரால் கோட்ஸியா இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரா? இஷாந்த் சர்மா என்ன அவர் வந்தாலே இப்போ வரைக்குமே வந்து டிசிப்ளின் தான். வந்தாலே எப்படி ஒரு விக்கெட் 2 விக்கெட் கேரண்டி தான். அவர் வந்து இப்போ அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அதனால அவங்க எடுத்துருக்காங்க. சரி, எடுத்து என்ன பண்ண போறாங்க? எப்படியும் லைன் அப்ல உள்ள ஏதாவது ஒரு மேட்ச் ஆடும். எப்படிங்க ஆடலனாலும் எப்படி ஒரு மேட்ச் அது ஆடுவார். எப்படி அது எப்ப தெரியுமா ஆடுவார்? பிரசித் கிருஷ்ணா. அதுதான் சொல்றேன், வந்தனா 2 விக்கெட் எடுக்கறால ஏன் பேக்கப் வச்சிருக்கீங்க, ஏன் எடுத்து வைங்க டீம்ல. பிரைமா உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. நான் என்ன பிரசித் கிருஷ்ணா வந்தா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு உங்களுக்கு. இதே பிரசித் கிருஷ்ணா சிராஜ் உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரா? தாராளமா. சரி, ஜெரால் கோட்ஸ் உங்களுக்கு ஜெரால் நானே சிராஜ் உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரான்னு கேட்டா போன சீசன் அவர் பாதி கூட எடுக்கல. இஷாந்த் சர்மா நானே கேட்கிறேன், இஷாந்த் சர்மா 75 லட்சம் சும்மா வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க எடுத்துட்டு இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். சீரியஸா இஷாந்த் சர்மா இஸ் a good player. இப்போ வரைக்கும் நல்ல பிளேயர் தான், டீசன்ட்டான பிளேயர். அப்படி ஓகே, அப்படி வச்சுக்கலாம். 75 லட்சத்துக்கு வருது. அப்படி நீங்க சிராஜ் எடுக்கலன்றதுக்காக நான் சரி இந்த ஆர்டிஎம்னு வச்சிருந்தாங்களே, அது என்னப்பா ஆச்சு? அதுக்கு நான் வரேன். இப்போ உங்களோட பிளேயர்ஸை சொல்லுங்க, வேற யாரெல்லாம் வாங்கிருக்கீங்க? ஸோ அதான் அது போக வந்து எங்களுக்கு
சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி இருக்கிறாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷி முக்கியமாக இருக்காரு. வாஷிங்டன் சுந்தரம் ஸ்பின்ல வந்து நாங்கள் பக்கவா வந்து எப்படியும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். முக்கியமாக எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினிஷர் கிளென் பிலிப்ஸ் ஃபாரின் பிளேயர் அவருமே இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு யங்ஸ்டராக வந்து அனுஜ் ராவத், மானவ் சுதார் என்னோட டொமஸ்டிக் ஃபேவரட் பிளேயர். அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல. அனுஜ் ராவத் மானவ் சுதார்லாம் போகாதீங்க. டாப் ஸ்டார் பிளேயர்ஸ் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஜாஸ் பட்லர் இப்போ ஜாஸ் பட்லர் வந்து உங்க ஃப்ரண்ட்ல இடத்த தூக்கிட்டு அப்படியே நீட்டா வந்து இந்த டாப் 3 செட் கில்லு ஜாஸ் பட்லர் ஓகேவா. சாய் சுதர்ஷன் 1 டவுன் சாய் சுதர்ஷன் ஒரு 2 டவுன் வந்து 1 இருங்க அப்படியே இருங்க பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பார்க்கல அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே. இதுக்கு அடுத்து வந்து 2 டவுன் வந்து யாரையும் காணோம் தெரியலையா. நீங்க சொல்லுங்களா மானவ் சுதார் தூக்கி 2 டவுன்ல போடுங்க. அவ்வளவு அந்த அளவுலாம் பண்ண மாட்டாங்க மக்களே. 2 டவுன் வந்து 1 யாராவது ஒருத்தர் வருவாங்க. இஷாந்த் சர்மா வருவாரு. அந்த ஒருத்தர் தான் தெரியும். 2 டவுன் 1 யாராவது ஒருத்தர் வருவாங்க சார். அவ்வளவுதான். ஃபினிஷிங் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ஏன் இங்க கிளென் பிலிப்ஸே வரலாமே. அந்த 2 டவுன்ல கிளென் பிலிப்ஸ் தூக்கி போட்டு ஏன்னா ஒரு 3 டவுன் ஷாருக் கான், 4 டவுன் ஒரு நம்ம ராகுல் டேவாடியா, 5 டவுன் ஒரு வாஷிங்டன் சுந்தர். வாஷி கூட மேல ஆடலாமே. அதாவது அதுதான் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு 2 டவுன்ல உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டாரு. உங்களுக்கு ஃபினிஷர் அப்ப யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ராகுல் டேவாடியா, ராகுல் டேவாடியா, வாஷிங்டன் சுந்தர். நல்ல ஃபினிஷர். பார்த்தோனே பயமா இருக்குல்ல உங்களுக்குலாம். கோயட்சி கூட எங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்காரு பேட்டிங்க்கு. வந்து 2 பால் பிடிப்பாருங்க அந்த ஆளு. சரிங்க சார். சவுத் ஆப்பிரிக்காக்கு பண்ணா உங்களுக்கு தெரியாதா? இப்போ அதெல்லாம் அப்படி உட்கார வைங்க. இப்போ நாங்க வேற ஒரு கன் டீம் லாம்ப்ரோர் கூட இருக்க. போன வருஷம் பெங்களூருக்கு லாம்ப்ரோர், அனுஜ் ராவத் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? டீசன்ட்டான கேம் அவங்க. டீசன்ட்டான பிளேயர். சார் இவங்க வந்து அவங்கள வந்து நீங்க ஃபினிஷரா எடுத்துட்டு போவீங்களான்றது தான் பிரச்சனை. ஃபினிஷரா நான் சொல்லல. நான் வந்து ஒரு டீசன்ட்டான பிளேயர். அந்த ஒரு கேப்பபிலிட்டி, ரன் மேக்கிங் கேப்பபிலிட்டிக்காக இப்போ நான் டீம் எடுத்துட்டு வரேன். இதுதான் டீம்னா என்னன்றதை நான் காட்டுறேன். ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும். சரி ஓகே. 1 டவுன் வந்து உங்களுக்கு இவரு பட்டிதர், ரஜத் பட்டிதர் இருக்காரு. படிக்கல் இருக்காரு. அவர் நாங்க எடுக்கணும்னா நாங்க பொறுமையா கூட எடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு. 3 பிக் ஹிட்டர்ஸ். ஓகே. நம்ம இந்த மும்பை இந்தியன்ஸ் கடைசில கழுவி நானே சொல்றேன் கை வந்து கொடுத்தாரு. கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்றது, டிம் டேவிட்லாம் உங்களுக்கு பெரிய லெவல் அட்டாக்கர் இல்லனாலும் பட் ஆனா அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா கேம் சேஞ்சர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரொமாரியோ ஷெப்பர்ட் உங்களுக்கு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சோ இந்த மாதிரி லைக் ராகுல் டெவாட்டியா தான். ஓகே நான் அப்படியே சொல்லலாம். நான் ராகுல் டெவாட்டியா வந்து ஓகே நல்ல பிளேயர் தான். பட் ஆனா உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான ஒரு பிளேயரா உங்களுக்கு ரிலேபிளா இருப்பாரா? தேவ்தத் படிக்கல உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வச்சுக்கலாம். தேவ்தத் படிக்கல டிபிகா இவரு பட்டிதரை வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வச்சுக்கிட்டா அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஜித்தேஷ் சர்மா இருக்காரு, ஃபினிஷிங்க்கு நல்லாவே அட்டாக் அக்ரெசிவான பிளேயர். லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஸோ உங்களுக்கு பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு பிக் ஹிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஃபில் சால்ட் வந்தாச்சு. இங்கே விராட் கோலி சைட்ல இருந்து நீட்டாக கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அவர் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்லாம் வந்துட்டாருன்னா அவருமே பிக் ஹிட் போகக்கூடிய ஆள் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் ரஜத் பட்டிடர் அவரும் பயங்கரமான பிக் ஹிட்டர். அவர் போன சீசன்லாம் எப்படி பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக் ஹிட்டர்ஸ் ஒரு சைடு இருக்கும்போது விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயரோ இல்லை தேவ்தத் படிக்கல் மாதிரியான பிளேயரோ இந்த சைடு கொஞ்சம் நிதானம் ஆடக்கூடிய நீட்டாக ஆடிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் இதுதான் முக்கியமான ஒரு இதாக பார்க்குறேன். பெங்களூரோட பெஸ்ட்டுன்னா இதுதான் நான் பார்க்குறேன். இந்த டைம் பவுலிங் லைன் அப்போ ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. அவங்க ப்ராப்பர் பவுலிங் லைன் அப்போ உங்களுக்கு எஸ்ஐயால ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் உங்களுக்கு லீடிங் த பவுலிங் இதுன்னு வச்சுக்கலாமே, பவுலிங் அட்டாக்னு வச்சுக்கலாம். புவனேஸ்வர் குமார் உங்களுக்கு புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் இவர் எஸ்ஐயால் இருக்காரு. அது போக ரஷிக் தார் இருக்காரு. பவுலிங் நல்ல ஸ்பீடாக போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு குருணால் பாண்டியா இருக்கிறாரு, சுயா சர்மா இருக்காரு. 2 டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் தான் லியாம் லிவிங்ஸ்டன். அவருக்கு ஸ்பின் கிளிக் ஆகும் பட்சத்தில் இப்போ இந்த கொல்கட்டா மாதிரியான பிச்லேயோ இல்லை சென்னை மாதிரியான பிச்லேயோ அவங்க 3 பேர் ஸ்பின் அட்டாக் பண்ணாங்கன்னா நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பின்னில் ஆள் கிடச்சிருக்காங்க. ஃபாஸ்ட்டில் பேஸில் உங்களுக்கு நல்ல டீசெண்டான இது கிடச்சிருக்கு. ஸ்பின் பேஸ் பவுலிங் செட்டு அண்ட் பேட்டிங்கில் ஓப்பனிங் ஹிட்டர் இருக்கிறாங்க. நிதானம் ஆடுறதுக்கு விராட் கோலி அண்ட் படிகள் இருக்காங்க. அது பக்கம் த்ரூ அவுட் த பேட்டிங் லைனப் உங்களுக்கு அடுத்தடுத்து பிக் ஹிட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு சைடாக பெங்களூர் வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். பெங்களூர் தான் பெஸ்ட்டு இந்த ஆக்ஷனில் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வருஷமும் ஜிடிஏ பார்த்து எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, இந்த டீம் கம்மி தான் டம்மி தான் அப்படி. ஹர்திக் இருக்கிற டைம் அப்படி தான் இருந்துச்சு. கேப்டன்ஷிப் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஹர்திக் வந்து கலக்கி விட்டாரு. 2வது வருஷம் வந்து சென்னைக்கு தான் தோத்து போனாங்க. அது வருஷம் போன வருஷம் வந்து சுமன் கில் கேப்டன்ஸில் வந்து தடுமாறினாங்க தான். அவங்க முக்கியமாக தடுமாறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ் பவுலிங்க்கு ஒரு செகண்டரி ஃபாஸ்ட் லைன் பவுலிங் இல்லை. முக்கியமாக வந்து மிடில் ஆர்டர் ஷமி இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. ஷமி அப்பப்போ தான் வந்தார். மிடில் ஆர்டர் அவங்க இல்லாதது மிடில் ஆர்டரில் வந்து இன்னும் பயங்கரமாக பலமாக இல்லைன்ற ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து இந்த டேவிட் மில்லரில். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து
கேப்பபிலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமா ஆஷிஷ் நேரா சமீபத்துல ஒரு மென்டரா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எடுக்கிற டீம் பயங்கரமா பண்றாரு. சென்னைக்கு விளையாட வரேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க நாங்க அப்படியே ட்ரிகர் பண்ணி விடுவோம். சரி ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த தடவை பேட்டிங் வைஸாகவும் சரி எங்களுக்கு இந்த 4 மட்டும் நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு லாம்ரோர் தான் போவார். எனக்கு தெரிஞ்சு அதை வேற யாருமே அவங்க மாற்ற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற எல்லாருமே வந்து என்கிட்ட ஒரு பக்கமான லைனப் இருக்குது. ஒரு எல்லாருமே அந்த பிக் நேம்ஸ் நீங்க சொல்றீங்களா, அந்த பிக் நேம்ஸ் என்கிட்ட இல்லைனாலும் பட் ஆனால் ஜிடி எப்பயுமே வந்து ஒரு டஃப் டீம் தான். அவங்க தான் வந்து இந்த அது பேர் என்ன ஒரு டேர்ம்ஸ் ஒன்று சொன்ன டார்க் ஹார்ஸ். அவங்க தான் வந்து அந்த டார்க் ஹார்ஸ். ஒவ்வொரு வருஷமும் அந்த நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்னா எப்படி கீவிஸ் டார்க் ஹார்ஸா மாறுவாங்க. திடீர்னு யாருமே தெரியாத ஒரு திடீர்னு அடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை நடக்கும். அதே மாதிரி வருவாங்க, கப் அடிக்க மாட்டாங்க. கரெக்டா? கப் அடிக்கிறாங்க. கப்பை பத்தி பேசலாமா? சரி ஓகே. ஓகே ரைட். நானே பெங்களூர் வேணுங்க. சரி ஓகே. இல்ல இப்போ நீங்க இதுல நிறைய பேர் நான் சொன்னேன் கடைசியா நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா ஆர்டிஎம் ஒழுங்கா யூஸ் பண்ணல பெங்களூர் அப்படின்னு சொல்றேன். அந்த ஆர்டிஎம் வந்து எனக்கு அனாவசியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க சூப்பரான ஒரு ஸ்குவாட பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிஎம் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ மீம் பண்ணாலும் நல்ல ஸ்குவாட் அவங்ககிட்ட இருக்கு. ஆன் பேப்பர் பக்காவா இருக்குது. அது கரெக்டான லீடரோட கரெக்டான ஒரு இது பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா they can go all the way அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியல. விராட் கோலியா தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. பட் விராட் கோலி என்ன நிறைய பேர் இருக்காங்களே, பட்டிதார் இருக்காரு இருக்கலாம். பட் தெரியல, பாப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் they have a very good squad அவ்வளவுதான். ஓகே சரி, அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். they have a very good squad. still they are coming to கண்டிப்பா மத்த டீம். நான் வந்து மும்பை நான் வந்து பெங்களூர் சொல்றேன், நீங்க குஜராத் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ணும் வரை until then it's bye from Leo and Arun.